ஹாய், திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். இன்றைக்கும் கப்பல்ஸுக்கு இடையில் வர ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பொதுவாக இந்த ஜோக்ஸ், பார்ட்னர்ஸ்குள்ளே ஜோக் பண்ணுறது. ஜோக்ஸ் சாதாரணமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அது இஷ்யூ வராதே, ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக கடந்து போகிறதாக இருந்தால் அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. பட் நாங்கள் பண்ணுற இந்த நகைச்சுவை எங்களோட பார்ட்னரோட பர்சனாலிட்டியை டச் பண்ணி அதை தாழ்வாக்கி சொல்கிற ஜோக்காக இருந்தால் அவங்க அங்கன சிரிச்சதுக்கு உள்ளுக்கு கஷ்டப்படுற சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக காணப்படும். ஸோ எங்களோட ஜோக்ஸ் நாங்கள் சந்தோஷப்படுற அதே நேரம் எங்களோட பார்ட்னரும் அதில் சந்தோஷப்படணும். ஜஸ்ட் வெளியே சிரிச்சுட்டு உள்ளுக்கு கஷ்டப்படுற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தாமல் எங்களோட நகைச்சுவைகளை நாங்கள் முறையாக பேணிக்கொள்ளணும். இது நிறைய இடங்கள்ல பொதுவாக நடக்குது, சர்வசாதாரணமாக நடக்குது. யாரும் இதை பற்றி பெருசாக வரி பண்றதில்ல. பட் இது ஒரு பெரிய இஷ்யூவா அந்த ஒரு இடத்துல நடக்கிற நேரம் அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. தொடர்ந்தும் இந்த செயற்பாடுகள் நடக்குமாக இருந்தால் கப்பல்ஸுக்கு இடையில பெரிய ஒரு முரண்பாட்டை இது ஏற்படுத்தும். கடைசியில இந்த பிரச்சனை எதனால வந்தது, நாங்க ஏன் இப்படி பிரிய போறோம், ஏன் நாங்க இவ்வளோ கோவப்படுறோம், நாங்க ஏன் இவ்வளோ சண்டை போடுறோம் என்ற காரணத்தை கூட தேடிக்கொள்ள இயலாம சிக்கலுக்கு உட்படுற நிலைமைகள் வரும். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நாங்கள் சரி செஞ்சு கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இட்ஸ் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவோமாக இருந்தால் அது எல்லாமே சேர்ந்து பெரிய சுனாமியாகத்தான் எங்களை தாக்கும். அதனால கப்பல்ஸுக்கு இடையில சின்ன சின்ன இஷ்யூஸ், இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் இந்த டைம்ல ஜோக் பண்ணது ஆஸ் அ ஒய்ஃப் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதை அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் இந்த விஷயம் எனக்கு ஒய்ஃப்ட விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல அவங்க இப்படி சொன்னதுண்டா அந்த இடத்துலயே பப்ளிக்ல இல்லாம தனிப்பட்ட ரீதியாக அவங்கள்ட்ட இது நீங்க இப்படி சொன்னது முறை இல்லை, எனக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு அது ஹர்ட்டா இருந்துச்சுன்றத முறையாக நாங்க சொன்னமாக இருந்தால் அந்த இடத்துலயே அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு நாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். அப்படி இல்லாட்டி நாங்க இந்த விஷயங்களை சேர்த்து 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 கடைசியில பெரிய பிரச்சனையாக உருவான பிறகு நாங்க தனித்தனியாக இந்த பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி தீர்வுகள் எடுக்க முற்படுற நேரம் இன்னும் சிக்கலை தான் உருவாக்கும். ஸோ குட்டி குட்டி பிரச்சனைகள் வார நேரம் அதை சால்வ் பண்ணி கொண்டே நீங்க போங்க, உங்களோட ஜேர்னியை தொடருங்க. அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இட்ஸ் ஓகே அப்படின்ற கடந்து போற நிலையை வச்சுக்கொள்ளாம இஷ்யூஸ் அப்பப்ப கதைச்சு முடிவுங்க. மேபி ஒருத்தருக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்கலாம், சர்வை பண்ணி போகக்கூடிய நிலை இருக்கலாம். பட் அடுத்த பார்ட்னருக்கு இது கஷ்டமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே பல வீடியோவில் பேசிக்கிறேன், இந்த கப்பல் வார நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவுகள் எடுக்கணும். தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தருக்கு ஓகே என்று விஷயங்கள் வார நேரங்கள்ல அடுத்தாக்களை பற்றியும் நாங்கள் யோசிக்கணும். எனக்கு ஓகேயா இருந்தன்ற ஒரே காரணத்துக்காக என் ஹஸ்பண்டுக்கும் அது ஓகேயா இருக்கணும்ன்ற எந்த முடிவும் எடுக்கலை எங்களுக்கு. மேபி அவருக்கு அது பிழையாக தோன்றலாம். ஸோ முடிவுகள் எடுக்கிற நேரம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடி சரியான முடிவுகளை எடுத்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களோட ஜேர்னியை தொடர்பமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஜேர்னியை போகக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி ஒருத்தர் சஃபர் பண்ணி அடுத்தால் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய சிச்சுவேஷன் காணப்படும். ஸோ ஆஸ் அ கப்பல் முடிவுகள் எடுக்கும் போதும் சரி, பிரச்சனைகள் வரும் போதும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்ண அப்படின்றத உட்கார்ந்து பேசி அடுத்த கட்டத்துக்கு நகர்வோமானால் எங்களோட ஜேர்னி ஹாப்பி ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.